பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி ஆள் போகுது இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் இருக்கு தெரியும். நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பு கம்பெனி போங்க. நம்பரை குறிச்சு வச்சுக்க. நம்பரை குறிச்சுக்கீங்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க. போ போ போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம். போட்டு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும். அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க. நம்பர் குறிச்சு வச்சுக்க. யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேண கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல. நோயாளியே போக கிடையாது. அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க. காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்களா எப்படி போறான்னு? மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்ல. 51 மாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. நீங்க பாருங்க, நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்க இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? இவர்கள் என்ன அரசியல் இருக்கிறாங்க? இது ஏன் போய் நிறுத்தினீங்க? திரு ஸ்டாலின் அவர்களே, நீ என்னென்ன திட்டத்தை நிறுத்தினியோ அத்தனை திட்டத்தையும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு தொடரும். இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அந்த ஏழை மாணவர்களுக்கு தகுந்த கல்வி, அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்காக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தோட இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே விலைவாசி உயர்ந்துடும். இங்க நம்முடைய அணைக்கட்டு சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்கள் அத்தனையும் விவசாயி தொழிலாளி இரண்டை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்குது. இந்த விலைவாசி உயர்வால இந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்த விலைவாசி பட்டியல நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ பச்சரிசி 50 ரூபாய்க்கு வித்தது.
இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 77 ரூபாய் விற்குது. ஒரு கிலோ 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபாய்க்கு விற்குது. 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இப்போ 48 ரூபாய் திமுக ஆட்சியில். கடலை எண்ணெய் ஒரு கிலோ 130 ரூபாய், திமுக ஆட்சியில் 190 ரூபாய். நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 400 ரூபாய். தோரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130. உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, இன்னைக்கு 120. ஆக விலைவாசி உயர்ந்து போச்சு. முன்ன முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை. ஆக ஒரு திறமையான அரசாங்கம் என்றால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்கின்ற அரசு தான் உண்மையான அரசு. அப்படி அண்ணா திமுக ஆட்சியில உண்மையான அரசாக மக்களுக்கு செயல்பட்டது. விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நிதி ஒதுக்கி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறினாலும் எங்கே விலை கம்மியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இந்த விலையை சரி கட்டுகின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. இன்னைக்கு அரசாங்கத்தை இப்படி மக்கள் படுகின்ற துன்பமோ விலைவாசி உயர்வு பற்றியோ எதுவுமே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அதோட கொரோனா காலம் ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். மக்களுக்கு வேலை இல்லை, தொழிற்சாலைகள் திறக்கல, இன்றைக்கு கடை திறக்கல. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அண்ணா திமுக ஆட்சியுடைய திறமையான செயல்பாட்டின் காரணமா ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு விலைவாசியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். இன்னைக்கு கொரோனா காலத்தில் நம்முடைய ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில் அரிசி, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதுபோல பணம் 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் பணம் வேற 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே நேரத்தில் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் ரேஷன் கார்டு வச்சு அத்தனை பேருக்கு கொடுத்தோம். அதோட இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு உச்சத்தை தொட்டிடுது. இன்னைக்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆச்சு. இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்குது அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 6 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 10 ரூபா. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, இன்னைக்கு 70,000 ஒரு டன் கம்பி திமுக ஆட்சியில் விற்குது. சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 350 ரூபா. மரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, 200 மடங்கு உயர்ந்து போச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன் கட்டுப்படுத்தல? இதுல நிறைய பணம் கிடைக்குது. சிமெண்ட் முதலாளிகிட்ட நிறைய பணம் வாங்கிக்கிறாங்க. கம்பி உற்பத்தி செய்கின்ற அந்த தொழிற்சாலை முதலாளிகிட்ட நிறைய பணம் வாங்கிக்கிறாங்க. அதனால இதை கண்டுகொள்ளாத காரணத்தினால ஏழை மக்கள், நடுமக்கள் வீடு கட்டுகின்ற நிலை மாறிவிட்டது. இனிமேல் நாமெல்லாம் வீடு கட்டினா கனவுல கட்டிக்கலாம். நல்ல இரவுல தூங்கும் போது வீடு அழகா கட்டி பார்த்துக்கலாம். திமுக ஆட்சி இருக்கிற வரை இனி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே தோன்றாத அளவுக்கு உச்சபட்ச விலை கட்டுமான பொருட்கள் ஏறிவிட்டது. அதோட இது கிராம நிறைந்த பகுதி, நம்முடைய விவசாயி நிறைந்த பகுதி. நானும் ஒரு விவசாயி, நானும் இன்று வரைக்கும் விவசாயி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழில் விவசாயி. விவசாயி எப்படி கஷ்டப்படுவாரு நன்றாக தெரியும். இரவென்றும் பகலென்றும் பாராம வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி உழைத்து அந்த உழைப்பால் வாழுகின்றவர் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்ட மண் இலவச விவசாயிகளுக்கு கொடுத்தோம். தூர்வாரியாத ஏரி ஆழமாச்சு, பருவகாலையில் பெய்த நீர் தேக்கி வச்சு கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் 24 மணி நேரம் மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரத்தை அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம். இப்போ ஷிப்ட் போட்டு இன்றைக்கு முறை போட்டு தான் மின்சாரத்தை கொடுக்கிறாங்க, மும்முனை மின்சாரம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில்
பெற்ற பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சார். 2 முறை தள்ளுபடி செஞ்சார். 2020 12,100 கோடி தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இயற்கை சீற்றம் மழை வெள்ளம் அப்படி வருகின்ற பொழுது அதில் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த மழை வெள்ளத்தால் விவசாயிய பயிர்கள் சேதமடைந்தா அதை கணக்கிட்டு அதற்கு சேதத்திற்கு தக்கவாறு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலே அதிக காப்பீட்டை விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையா பெற்று தந்த ஒரே அரசு அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கீங்களா? கிடையாது. அது மட்டும் இல்ல, விவசாயிகள் கருவி டிராக்டர் வாங்கினா மானியம், பவர் டில்லர் வாங்கினா மானியம், பவர் ஸ்ப்ரேயர் மானியம், உரம் மானியம், இப்படி ஏராளமா விவசாயிகளுக்கு கொடுத்து இன்னைக்கு உற்பத்தியை பெருக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரியான முறையில் திட்டமிட்டு வேளாண் பெருமக்களுக்கு தேவையான உதவி செய்த காரணத்தினால இந்தியாவிலே தேசிய அளவில் உணவு தானிய உற்பத்தி 5 ஆண்டு தொடர்ந்து தேசிய விருதை பெற்று கிறிஸ்கர்மன் என்ற தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளி பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்கள், இப்படி நிறைய கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும், பல லட்சம் மதிப்பில் கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற மாதிரி வீடெல்லாம் கிடையாது. புதுசா நம்முடைய ஏழைகளுக்கு கட்டுகின்ற வீடு இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு அற்புதமான வீடு நம்முடைய ஏழை விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு, பெண்களுக்கு அற்புதமான திட்டம் கொடுக்கப்படும். நிறைய அறிவிப்புகள் வெளியிடப்படும். ஸ்டாலின் சொல்றாரு, திமுக ஆட்சியில மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக எங்கே பார்த்தாலும் பரப்புரை ஆற்றிட்டு இருக்கார், பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கார். இன்றைய முதலமைச்சர் திமுக அமைச்சர்லாம் எப்ப கொடுத்தீங்க? 28 மாத காலம் கழித்து கொடுத்தீங்க. 28 மாத காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசப்பட்டது. பத்திரிகை ஊடகத்தில் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால 28 மாதம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படித்தான் கொடுத்தாங்க. உடனே கொடுத்தாங்களா? இல்ல. அதே போல இப்பொழுது விடுபட்டவர்கள் 30 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ? 52 மாசம் கழிச்சு அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. இன்னும் 8 மாசம் தான் பாக்கி இருக்குது. 8 மாசத்துக்கு 8000 ரூபாய் கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம். ஏன் அப்பொழுதே கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே லேட்டு 28 மாசம் கழிச்சு கொடுத்தீங்க. அப்போ இந்த 30 லட்சம் பேர் கொடுத்திருந்தா இன்றைக்கு இதுவரைக்கும் அவர்களுக்கும் 32 மாசத்துக்கு தேவையான அந்த உதவித்தொகை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் கொடுக்கல. அடுத்த வருஷம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த 30 லட்சம் மக்களுக்கு கொடுத்தா அவருடைய வாக்குகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த 30 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கார். மக்கள் மீது அக்கறைப்பட்டு கொடுக்கல, அங்க இருக்கின்ற பெண்களுடைய கஷ்டத்தை பத்தி பார்த்து கொடுக்கல. திமுகவுக்கு ஓட்டு வேணும் அடுத்த ஆண்டு, அதற்காக திரு ஸ்டாலின் அரசு போடுகின்ற திட்டம் என்பதை நாம் உணர வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாடகத்தை அரங்கேற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இதே போல அரசு ஊழியர்களுக்கு பல ஓய்வு திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி
பொய் வாக்குறுதி கொடுத்து ஓட்டுகளை அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அவளையும் கைவிட்டு விட்டார். தூய்மை பணியாளர்கள் வாக்குறுதி கொடுத்தார், அப்படியே அம்போன்னு விட்டுட்டார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்தா அழகழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு தந்திரமா பேசணுமோ அவ்வளவு பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அப்படியே மக்களை மறந்துடுவார். இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தல. இது முழுக்க முழுக்க கிராமத்தில் இருக்கின்ற ஏழை தொழிலாளிகளுக்காக கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தை அதுல ஒரு பொய்ய பேசி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருடைய வாக்குகளை பெறுவதற்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று ஒரு பொய்யை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு இதுவரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் 150 நாளா உயர்த்தல. அதுக்கு பதிலாக 100 நாள் வேலை திட்டத்தை குறைஞ்சு போய் 50 நாள் ஆகி போச்சு. 100 நாள் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுப்பது காலதாமதமாச்சு. உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மத்திய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் முதல் கட்டமாக 2999 கோடி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அந்த சம்பளத்தை பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது, அதுவும் குறிப்பா ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் அதிகம் பேருக்கு பட்டா கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நம்முடைய முதியோர்களுக்கு அதிகமா முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சட்டப்பேரவை 110 நிதியில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒரே காலகட்டத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 90% முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீடு திரும்ப போகணும், அதற்காக அம்மா இருசக்கர வாங்கணும். வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கினதுக்கும் 25,000 மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இவ்வளவோ அண்ணா திமுக ஆட்சியில் செயல்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்னைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி, இந்த அணைக்கட்டு தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. இந்த கிராமத்தில் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய விவசாயி தொழிலாளி மகன் இன்னைக்கு மருத்துவர் ஆக வேண்டும். அவர் நீட் தேர்வில் போட்டி போட்டு மற்ற மாணவரோட மதிப்பெண் பெற்று அங்கே மருத்துவ கல்வி கிடைக்காத ஒரு சூழ்நிலை. 2017-18ஆம் ஆண்டு வெறும் 9 பேர் தான் அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைச்சது. அதை எண்ணி அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அரசு பள்ளி படித்த 41% மாணவர்கள் கிட்டத்தட்ட 3,81,000 பேர் அதுல இடம்பெற்று 7.5% உள்இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக 2,818 பேர் தேர்வாகி இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. அத்தனை பேர் விவசாய தொழிலாளி, சலவை தொழிலாளி, கைத்தறி நெசவு தொழிலாளி, மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி, இப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் இந்த 7.5 உள்இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு இன்னைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்குது. அது மருத்துவ கல்வி படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 1 ரூபாய் மருத்துவ கல்வி கட்டணம் இல்லாம அனைத்தும் அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவு போட்டு 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.